அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீனிவாசம் சமையல். இன்றைக்கி ஸ்ரீனிவாசம் சமையலில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எக் ஃப்ராங்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக ஃப்ராங்கீஸ் சிக்கன், எக், பொட்டேட்டோ, ப்ரெட் இப்படி எல்லாத்துலேயும் பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம எக்கில் ஃப்ராங்கீஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்கூலுக்கு போகிறப்ப அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லேயும் பிரேக் டைம் ஸ்நாக்குக்காக கொடுத்து விடலாம். ஈவினிங்லேயும் நம்ம சாப்பிட முடியும். வாங்க எக் ஃப்ராங்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 எக்கை உடைச்சி இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோர்க்கு, விஸ்க்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அது கூடவேவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவேவும் 1 வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி கூட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து வச்சுருங்க. இது இப்போது கலந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருங்க. நம்ம எக் ஃப்ராங்கீஸ் பண்ணுறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இப்போ வாங்க, அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகட்டும். நெய் உருகினதுக்கப்புறமா ஒரு 2 துண்டு பூடு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாகவும் அதை கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அது கூடவேவும் 3 பிரெட் ஸ்லைஸ் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறேன் ஸ்டஃபிங்காக. இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா வறுத்துருங்க. இந்த மாதிரி ப்ரெட்டை நம்ம நெய்யில், கார்லிக்கில் வறுக்கிறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இந்த பிரெட் துண்டுகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா க்ரன்ச்சியாக நீங்கள் ஃப்ரை பண்ணியிருக்கணும் நெய்யில். அப்போ நம்ம ஃப்ராங்கீஸ்குள்ளே ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இன்னொரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அது கூடவே 1 ஆனியன் இந்த மாதிரி ரொம்ப தின்னாக கட் பண்ணி, மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இது கூடவேவும் 1 தக்காளி இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாக வெட்டி கூட சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிடுங்க. இது கூடவேவும் இப்போ நல்லா வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை இதை நல்லா வதக்கிட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம போட்ட வெங்காயம், தக்காளி நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி கரண்டியால் லேசாக மசிச்சு விட்டுக்கோங்க. இது கூடவேவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவேவும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், அதாவது மிளகாயை நல்லா பொடியாக இடித்து கூட சேர்த்துக்கோங்க. அது கூடவேவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. சுவைக்காக தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா இப்போது இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே நெய்யில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த பிரெட் துண்டுகளை கூட சேர்த்துக்கோங்க. கூட சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. இது ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் அப்படியே நல்லா வேகட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம போட்ட பிரெட் துண்டெல்லாம் நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. நெய்யில் நம்ம வதக்கிட்டு போடுறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது தனியாக எடுத்து வச்சுருங்க. நம்ம சப்பாத்திஸ் பண்ணிடலாம் ஃப்ராங்கீஸ்க்கு. இந்த மாதிரி ஒரு தவாவில் லேசாக எண்ணெய் பூசிட்டு சப்பாத்தியை போட்டு எடுத்துருங்க. இது 2 பக்கமுமே நல்லா வெந்திருக்கணும். இப்போ 2 பக்கமே சப்பாத்தி வெந்துருச்சு. அதில் நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த முட்டை கலவையை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துட்டு கவனமாக இதை அப்படியே சப்பாத்தி மேலே நல்லா அப்படியும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போது இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கவனமாக இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. லேசாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா வேகிறதுக்கு. இப்போ பாருங்கள், சூப்பராக நம்ம ஃப்ராங்கீஸ்க்கு சப்பாத்தி ரெடி பண்ணிட்டோம். வாங்க, இதில் இப்போ நம்ம ப்ரெட்டை ஸ்டஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரெட் ஸ்டஃபிங்கை கொஞ்சமாக உள்ளே எடுத்து அப்படியும் நீல வாக்கில் வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவேவும் நீங்கள் மைனீஸோ இல்லை கெச்சப்போ அப்ளை பண்ணிக்கிடலாம், சேர்த்துக்கிடலாம். இன்றைக்கி நான் அது எதுவுமே சேர்க்கல.
உங்களுக்கு மைனஸ் கெச்சப் பயன்படுத்துறது பிடிக்கும்னா நீங்கள் அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் எக் ஃப்ராங்கீஸ். பொதுவாக ஃப்ராங்கீஸ் பண்ணுறதுக்கு முட்டைக்கோஸ், கேப்சிகம், சிக்கன், எக், பிரெட் இப்படி எந்த ஸ்டஃபிங்கும் நம்ம பயன்படுத்திக்க முடியும். நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம அழகாக ஸ்டஃப் பண்ணிக்க முடியும் ஃப்ராங்கீஸ் பண்ணுறதுக்கு. இந்த ஃப்ராங்கீஸ் வந்து பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், சீக்கிரமாக பண்ணிட முடியும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்கூல் திறந்ததுக்கப்புறமா ஸ்கூலில் பிரேக் டைமில் சாப்பிட்றதுக்கு வந்து அழகாக கொடுத்து விடலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எக் ஃப்ராங்கீஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஸ்ரீனிவாசம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசம் சமையலில். தேங்க்யூ.